ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கக்கூடிய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஜோனரில் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஓகேடா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோவோட போயிடலாம். நான் இப்போ சொல்ல போகிற ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டோரிக்குள்ளே ஃபுல்லாக நேமை மென்ஷன் பண்ணி தான் சொல்வேன், அவங்களுடைய கரியரை மென்ஷன் பண்ண மாட்டேன், ஓகேவாடா? ஓகேடா, இப்போது நம்ம ஜங்குக் வந்து மாஃபியாவாக இருக்கார். நம்ம டே வந்து காலேஜ் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட். நம்ம டேவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம ஜேஹோப். அண்ட் நம்ம டேவுடைய பர்சனல் டாக்டர் வந்து நம்ம ஜிமின். இவ்வளோதான்டா, இதுவே போதும், ஓகேவாடா? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அறக்க பறக்க ஒரு கிளப்புக்குள்ளேருந்து குடுன்ட்டு வெளியே ஓடுறாரு. அதுவும் விடிய கால டைமு. அப்படி ஓடிட்டுருக்காரு. இவர் ஓடுறது நேராக வீட்டுக்கு போயிட்டு டோரை நல்லா இறுக்கி சாத்திக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அது கீழே நின்றுக்கிட்டு நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காரு. தலை மேலே கையை வச்சுட்டு ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஆகும். நம்ம டேவுடைய அம்மா தான், டே என்ன பண்ணுற, மேலே சீக்கிரம் வா. இதோ வரேம்மா. ஏய், எவ்வளோ நேரம்டா உனக்கு வரதுக்கு? டைம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்பு. இதோ கிளம்புறேம்மா அப்படின்ட்டு நம்ம டீ பாட்டுக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே அவர் கிளம்பிடுறாரு. இப்போது நேராக காலேஜுக்கு போனதும் ஜேஹோப்பை தான் தேடுறாரு. எங்கே போனான் இவன்? எங்கே இந்தா இருக்கான். டேய் வாயேன். ஏண்டா, நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் நான் வரலன்ட்டு. நீ பாட்டுக்கு நைட்டு விட்டு போயிட்டுருக்க அங்கேயே. டேய், நான் பார்த்தேன் நீ அந்த இடத்துல இல்லை, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜேஹோப் கேஷுவலாக சொல்கிறாரு. இப்போ நம்ம திரும்ப டேய் ஜேஹோப்பு, இது எனக்கு ஃபஸ்ட்டு டைமு இந்த கிளப்புக்கெலாம் வர்றது. ஃபஸ்ட் டைமு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஏன் என்னாச்சு? நீ இன்னும் அங்கே அங்கே இருந்த மாதிரி பேசுகிற? படப்பா இல்லை, நான் அங்கே தானே இருந்தேன். அங்கே இருந்தியா? ஏய், சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் உன்னை. நீ இல்லைன்னு தானே நான் கிளம்புனேன். நீ ஒரு வேளை பிடிக்காம கிளம்பியிருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். போடா, நேற்றுக்கு நீ சரக்கு அடிச்சிட்டு நல்லா கூத்தடிச்சிட்டு இருந்த. என்னை மட்டும் தனியாக அதுவும் பத்தாவதுக்கு ஊற்றி கொடுத்துட்டு வேற போயிட்டேன். எனக்கு என்ன நடந்தது ஞாபகம் இல்லை. ஆனால் நான் காலைல ஏஞ்சிக்கிறப்போ சொல்லுடா. ஏன் திக்கிற? ஏஞ்சிக்கிறப்போ சொல்லு. ஏஞ்சிக்கிறப்போ நேக்கடாக இருந்தேன்டா. நேக்கடாக இருந்தியா? பாவி, ட்ரெஸ் எல்லாம் யார் கூடடா? தெரியல. நான் காலைல ஏஞ்சிக்கிறப்போ யாருமே இல்லை பக்கத்தில். நைட்டு என்ன நடந்துன்னு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. காலைல ஏஞ்சி பார்க்குறேன், என் மேலே ஒரு துணி இல்லைடா. ஏய் யார்கிட்டடா போனேன்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியல, ஞாபகமே இல்லை எனக்கு. எல்லாம் உன்னால தான். நான் எத்தனை வாட்டி நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். கம்பல் பண்ணி கூப்பிட்டு போய் இப்படி பண்ணி விட்டேன்ல. அவனை என் கருப்புக்கு எத்தனாவது பிரச்சனை வந்து அதுக்கு முதல் காரணம் நீனா? டேய், நான் ஒன்றும் பண்ணல உன்னை. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுக்கிறான். ஜெயஹோப், எனக்கு உண்மையிலும் ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் விட்றா, இதெல்லாம் கிளப்பில் சகஜம். அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. சும்மா ஒன்று காலைல பயமுட்டணும், இல்லைன்னா ஒருத்தன் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கிளாஸுக்கு டைம் ஆகுதுவா, கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் பாட்டு நம்ம டேவை கூப்பிட்டு கிளாஸுக்கு போயிடா. கிளாஸில் போயிட்டு நம்ம டேக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனு இவர் பாடி மேலே தான் இருக்குது. நைட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இவருக்கு கிளாஸஸ் முடியுது. இவர் வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்து இதை பற்றி நினச்சிட்ருக்காரு. இவருக்கு மனசு பொறுக்கலை. இருந்தாலும் சரி, ஜேஹோப் தான் சொல்லிட்டால, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆலிஸ்வெல் சொல்லிட்டு அப்படியே டேஸை ஸ்கிப் பண்ண இப்படியே 2 months ஆகிடுது. இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போக ஒரு ஃபைன் டே இவர் திரும்பியும் நம்ம ஜேஹோப் கிட்ட போயிட்டு, டே
ஒன்றும் ஆகாதுல்ல. அட பாவி, இன்னும்மாடா அதை ஞாபகம் வச்சுட்ருக்க? ஒன்றும் ஆகாதுடா, விடுடா. இல்லைடா, ஒரு வேளை என்ன வீடியோ எதுனா எடுத்து வச்சுட்டு அவனுங்களுக்கு காசு தேவைப்படும் போது வந்து என்ன பிளாக்மெயில் எதுனா பண்ணானுங்கன்னா என்னால் ₹1 தர முடியாது. என்ன பண்ணுறது? கிட்னியை விற்று கொடு. ஏய், அதெல்லாம் முடியாது. ஐயோ டேய், ஒன்றும் ஆகாதுடா, விட்டுறா. ஒன்றும் ஆகாதுல்ல, ஒன்றும் ஆகாது டே, ஒன்றும் ஆகாது. என்ன, எதுக்கு அப்படி விட்டு போயிருப்பானுங்க தெரில. விடு, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாதுல்ல. ஷப்பா, ஒன்றும் ஆகாதுடா. சரி அப்படின்ட்டு நம்ம ஜேஹப் கேட்டுறதை விட்டு அப்படியே விட்டுடுறாரு. ஆனால் அவர் மனசு கேட்கல. சரி, ஒரு தடவை போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக் தான் பண்ணிட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளப்பேன். இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒரே காருங்க பரபரன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. நம்மகிட்டே அந்த கார் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அச்சோ, எவனோ ஒருத்தன் பெரிய இடத்துலலாம் மண்டே போட்டான் போல், இவ்வளோ கார் வருது, தனியாக வேறு வந்திருக்கோம், யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்கணுமோ, இன்னும் வந்துட்டே இருக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அவர் போயிட்டுருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நேராக தான் எல்லா காரும் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. சரி, யாராவது பெரிய இடத்துல உள்ளவங்களுக்கு அடி எதுனா பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ள ரிசப்ஷன்லலாம் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சரி ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போக அங்கே பார்த்தா டாக்டரை காணோம். இப்போ அங்கே உள்ள சிஸ்டர்கிட்ட நம்ம போயிட்டு, சிஸ்டர், ஏன் இங்கே எந்த டாக்டர்ஸுமே இல்லை? அதுவா, அது வந்து இப்போ ஒரு முக்கியமான பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ப்ளட்டு தேவைப்படுது, எல்லோரும் ப்ளட் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. என்னது, ப்ளட்டு தேவைப்படுது, ப்ளட் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்களா? நானே ப்ளட் டெஸ்ட் எடுக்க தான் வந்தேன். ஓ அப்படியா, அப்போ நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு? ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ளட்டு கொடுக்கணும், அதனால தான். ஓ சரி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு ப்ளட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்போ அங்கே போய் பார்த்தா எல்லா டாக்டர்ஸும் லைனாக பெட்டில் படுத்து கிடக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து ப்ளட்டு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னே இருக்குது. இப்போது அங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்ட, டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கேட்க, நம்மகிட்ட அந்த சிஸ்டர் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ உடனே அந்த டாக்டரு, ஓ நெகட்டிவ் வேணும், ஓ நெகட்டிவ் தவிர இவருக்கு வேறு எந்த ப்ளட்டும் கொடுக்க முடியாது, ஓ நெகட்டிவ் அவ்வளோ சீக்கிரமும் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ தேடினாலும் ப்ளட்டு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இப்படி தான் இருக்குது. டாக்டர், எனக்கு ஓ நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை தூக்க இப்போ உடனே, ஓ மை காட், இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பூ போல் தாங்கி ஒரு பேஷண்ட் இருக்கிற ரூமுக்கு போக அங்கே போய் பார்த்தா ஒரு பேஷண்ட் கான்ஷியஸாக தான் இருக்கார். இருந்தாலும் அவருக்கு ப்ளட்டு தேவைப்படுது. என்னன்னு பார்த்தா அவர் நெஞ்சில் 2-3 புல்லட் வாங்கியிருக்காரு, அதில் ப்ளட்டு கொஞ்சம் போயிருக்குது. ஆனால் ஆள் கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்கார். நம்ம வரது போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போ நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்க பெட்டில் போய் படுத்துட்டு ப்ளட்டு கொடுக்கறதுக்காக ரெடியாக இப்போ அந்த நர்ஸு வந்து ப்ளட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ளட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அந்த பால் அமுக்கிட்டு வித்தத்தை பார்த்துக்கிட்டு, ஐயோ நான் ஒரு வேலைக்கு வந்தேன், இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேனே, என்ன ஆனாலும் வந்த வேலையை மறக்காமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு மல்லாந்துக்கிட்டு அப்படியே படுத்திருக்கா. இப்போது அங்கே பக்கத்தில் இருக்க அந்த பேஷண்ட்டை தான் பார்க்குறாங்க. அந்த பேஷண்ட் நம்ம டிவியை தான் வெறிக்க பார்த்துட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேட்டேருந்து ப்ளட் எல்லாத்தையும் உருவிட்டு அவருக்கு கடைசியாக ப்ளட் டெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்தையும் அந்த ப்ளட்டையும் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஒரு ஃபைன் டே, நம்ம ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ண இப்போ நம்ம தான், ஹலோ டேவா? ஆமாம் நான் தான். நான் டாக்டர் பேசுகிறேன், நீங்கள் ப்ளட் டெஸ்ட்காக கொடுத்துட்டு போயிருந்தீங்க, உங்கள் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓ வந்துருச்சா? சரி, நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே டாக்டர், வரேன். வந்துட்டு வேற எங்கேயும் போக தேவையில்ல, ஜிமின்னு ரிசப்ஷனில் சொன்னாங்கன்னா கரெக்டாக அனுப்பி விடுவாங்க. ஓகே சார், ஓகே நான் வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ வந்து காலை கட் பண்ணிவிட அவர் சொன்ன மாதிரியே ஒரு 10 மினிட்ஸில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு ஜிமின் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இப்போ நம்ம டீவை வந்து ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு நம்ம டாக்டர் ஜிமினுடைய கேபின் முன்னாடி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டீ தான் டோர் நாக் பண்ணிட்டு உள்ளே போக இப்போ உடனே ஜிமின் கிம் டேயோங் ஆமாம் சார் நான் தான் கொஞ்சம் வந்து உட்காருங்களேன் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ போயிட்டு அமைதியாக நம்ம ஜிமினுக்கு முன்னாடி போயிட்டு சேரில் உட்கார இப்போ உடனே ஜிமின் டே நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு மறக்காமல் பொய் சொல்லாமல் பதில் சொல்லுங்கள். சரிங்க டாக்டர், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? கிடையாது. சரி, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது? இல்லை டாக்டர். ஓ அப்படியா? அப்போது நீங்கள் ரீசெண்டாக எதனாவது யார் கூடயாவது இல்லைங்க. சரி, நான் ஓப்பனாகவே கேட்குறேன், யார் கூடயாவது ப்ரொடெக்ஷன் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப க்ளோஸாக எதனாவது? டாக்டர் தெரியலையே. இல்லை சொல்லுங்களேன். இல்லை தெரியலையே, என்னாச்சு? அது வந்து ரிப்போர்ட்டு வந்து நீங்கள் 2 months-ஆக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியலையா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட நம்ம ஜிமினை பார்த்து நம்ம டீ கேட்க இப்போ உடனே ஜிமின் ஆமாங்க, உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியலையா? இல்லை டாக்டர், நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி வந்து கிம் டேயோங்கிறது நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். உங்கள் ரிப்போர்ட் தானே இது? ஆமாம். நீங்கள் ப்ளட்டுக்கு தானே கொடுத்துட்டு போனீங்க? ஆமாம். உங்களுக்கு வந்து எல்லாம் ஓகே தான், பட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அது எனக்கு கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். நான் உங்களை நேரில் கூப்பிட்டதுக்கு காரணமே வந்து அதுதான். உங்களுக்கு ஏஜும் வந்து ஜஸ்ட் 20 தான் ஆகுது, மேரேஜும் ஆகலைன்னு இருக்குது, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்றீங்களா? அதனால தான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். டாக்டர், அது நல்லா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். எதனாவது ரீசெண்டாக வெளியே எங்கேயாவது போகிறது, இல்லை புதுசாக எங்கேயாவது ட்ரக் எதனாவது யூஸ் பண்ணது? இல்லை டாக்டர், நான் ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணேன். ட்ரிங்க் பண்ணிங்களா? எங்கே? கிளப்பில். எப்போது? ஒரு 2.5 months இருக்கும். அப்போது எக்ஸாக்ட்லி அங்கே தான் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து டாக்டர், அது வந்து கிம் டேயோங், நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் வர வயசு கம்மியாக இருக்கனால தான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா யோசித்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேபிக்கு ஃபாதரை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் இதுக்கெல்லாம் இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் ரெடி ஆகலை, ஆனால் பாப்பா ரெடி ஆகிடுச்சு. அது வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுச்சுல, அதுக்கு சொன்னேன். ஆனால் டாக்டர், அது இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? நீங்கள் எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருந்தால் கூட 1க்கு 2 வாட்டி பண்ணால் தப்பு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிறது ப்ளட் டெஸ்ட்டு, ஸோ இது கண்டிப்பாக தப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ அபோர்ட் பண்ணிவிடவா? அபோர்ஷனா? வாய்ப்பே இல்லை. இந்த குழந்தையோட ஃபாதர் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இதுக்கெல்லாம் கிம் டேயோங், நீங்கள் வந்து எதுவும் சீரியஸாக ரொம்ப இதுவாலாம் யோசிக்க தேவையில்ல. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்களா, பொறுமையாக யோசிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், ஃபேஸ் கண்டிப்பாக ஞாபகம் வரும்.
இல்லை டாக்டர், நான் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே அவனுடைய வீட்டுக்கு கிளம்பிடா. வீட்டுக்கு போயிட்டு முதல்ல கால் பண்ணுறது நம்ம ஜேஹப்க்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அவரை வீட்டுக்கு கூப்பிட ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஜேஹப் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்த உடனே டேய் ஏன்டா அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்தேன்? இதை கேட்டு நீ அழ போகிற பாரு, இங்கே வாயேன், என்னாச்சு சொல்கிறா, இங்கே உட்காரு. என்னடா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. என்னது? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்? லூசாடா நீ, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இங்கே பாரு ரிப்போர்ட்டை. இது என்ன ரிப்போர்ட்டு? நான் தான் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணேன். இது எப்போ? ஒரு 1 வீக் முன்னாடி தான் போனேன். சரி, அப்போ கொடுத்த ரிப்போர்ட் தான் இது. என்ன டெஸ்ட் கொடுத்தா? ப்ளட் டெஸ்ட்டு. ப்ளட்டா? அதுவே பாசிட்டிவ் வந்துச்சா? ஆமாண்டா, டாக்டர் என்ன தனியாக கூப்பிட்டு வச்சு பேசினார் தெரியுமா? என்ன சொன்ன நீ அவர்கிட்ட? நான் என்ன சொல்கிறது, அவரு தான் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாரு. சரி, அபார்ஷனாவது பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அம்மாக்கிட்ட சொல்ல பயமாக இருக்குடா. இதெல்லாம் அம்மாட்ட சொல்ல முடியாது, விட்டு ஓடிடு. இப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு பயமாக இருக்குடா. சரி, இப்போ என்னன்ற? எப்படியாவது பாப்பாவோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்டா. என்னது? என்னடா பண்ணுறது நான்? இப்போ நான் கண்டுபிடிக்காம உன்னை வச்சுட்டு சரி வா கிளப்புக்கு போகலாம். செருப்பால் அடிப்பேன், இதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன், போடா. லூஸு, சிசிடிவி செக் பண்ணிட்டு வரலாம்டா. ஆமாம், குட் ஐடியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே போயிட்டு நம்ம ஜேஹப் கூடயே அப்படியே அவர் வந்த வண்டியிலே அந்த கிளப்புக்கு போக அங்கே போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்க இப்போ நம்மகிட்டே அந்த வீடியோவை பார்க்குறாரு. 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக அவருடைய சீன் வருது. ஆக்சுவலி அதில் என்ன இருக்குன்னா, நம்ம ஜேஹப் பாட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. நம்ம பார்த்தா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு இடத்துல அப்படியே டயர்டாக உட்காந்துட்ருக்காரு போதையில். இப்போது அவருக்கு உட்காந்துட்ருக்க அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கவுச் ஒன்று இருக்குது. அந்த கவுச்சில் ஒரு பர்சன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அந்த பர்சன் கிட்ட ஒரு பொண்ணு போயிட்டு ஓவராக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம டீவும் அந்த பர்சனை பார்க்குறாரு. ப்ளஸ் அந்த பொண்ணு பண்ணுற அட்டூரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ உடனே நம்ம அந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தத்தி நடந்து போயிட்டு அந்த பர்சன் கிட்ட போயிட்டு அந்த கவுச்சிலே அவர் கூடயே உட்காந்துக்கிட்டா. இப்போ உடனே அந்த பொண்ணு நம்ம டேவை எழுந்துடுடா, அங்கே என்னடா உட்காந்துட்ருக்க, அவன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம அந்த பர்சனை இறுக்கி கன்னத்துலேயே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு யார் சொன்னான், இவன் ஆள், கிளம்பிட்டீங்க, யார் நீ, உடனே உள்ள விட்டா, ஹலோ செக்யூரிட்டி, இந்த பொம்பளை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போதையில் சொல்ல, இப்போ அந்த பர்சன் நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சனுடைய ஷோல்டர்லேயே நம்ம அப்படியே மட்டையாயிடா. இப்போ அந்த பர்சன் கொஞ்ச நேரம் ட்ரிங்க் பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் ஸ்மோக் பண்ணுறாரு, கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நம்ம உடைய ஃபேஸை பார்த்துட்டே இருக்காரு. அடுத்த செகண்ட் நம்ம அப்படியே கையில் தூக்கின்னு போயிடுறாரு. அதோடு அந்த சிசிடிவி வந்து கட் ஆகிடுது. இப்போ நம்ம பார்த்தா அவர் அழுவார், எதனாவது சோகமாக இருப்பாருன்னு பார்த்தா அவர் லூஸ் மாரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு கண்ணெல்லாம் அப்படியே செவந்துருக்குது. அதை நம்ம ஜேஹப் பார்த்துட்டு என்ன வெக்கப்பட்டுனுக்குற, அதுவா, என்னடா அது வந்து பாப்பாவோட அப்பா அழகாக இருக்கார்ல, சனியை முடித்தவனே, நீ இப்போ எந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கன்னு தெரியுமாடா? இது இல்லீகல்ரா. ஆமாம்ல, இப்போ என்ன பண்ணுறது? இப்போவா என்ன பண்ணுறதுன்ட்டு, இப்போ இவனை கண்டுபிடிக்கணும், இவனை கண்டுபிடிக்கலன்னா அவன் மேட்ரு அவ்வளோதான். இவன் பார்க்க என்னவோ பெரிய இடத்த ஆள் மாதிரி இருக்கானே, இவன் பேருக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்னடா பண்ணுறது? என்கிட்ட கேளு எல்லாத்தையும் வந்து, சத்தியமாக எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே, தெரிலடா, நான் நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன். இன்னும்டா ஐயோ போயிட்டானே அப்படின்ட்டு நம்ம ஜேஹோப்பு அப்படியே நம்ம அப்படியே அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிட. இப்போ நம்ம தான் காட்டுறாங்க. மடப்பையன், இவன் கூட அன்றைக்கி போயிருக்கவே கூடாது, போயிருந்தால் அந்த பிரச்சனை உண்டா,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே வயிற்று மேலே கையை வச்சுட்டு இதெல்லாம் பேசிகிட்ருக்கா. இப்போ உடனே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் சிசிடிவி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டாக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக, இப்போ அந்த டாக்டர் அவருடைய ரூமில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேவை பார்த்த உடனே, ஓ டேய் என்னாச்சு, என்ன வந்திருக்கீங்க? அதுவா டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். என்ன சொல்லுங்கள், இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே வெல்கம் பண்ணி அங்கே உட்கார வச்சுக்க. இப்போ நம்ம டே அந்த லேப்டாப் எடுத்து வச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆன் பண்ண, இப்போது நம்ம ஜிமின் தான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அவர், ஓ மை காட் டே, அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை டாக்டர், எனக்கு தெரியாது. உங்களுக்கு மேபி யாரையாவது எதனாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு தான். எனக்கு வேறு யாருமே இல்லையா காட்டுறதுக்கும். நீங்கள் வர அன்றைக்கி என்னை பார்த்து ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்லிட்டீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலி வந்து இவர் பேர் ஜான் ஜங்குக். இவர் சிட்டிலே பெரிய மாஃபியா. மாஃபியாவா? ஐயோ! ஆர்டினரி பர்சனே போச்சு, இதில் மாஃபியா வேறு. அவ்வளோதான், என்னை பார்த்ததும் நான் போய் சொல்லுவேன், அதோட என்னை அவன் அங்கேயே கொன்று போடுவான். இல்லை இல்லை, ஆக்சுவலி இவருக்கு ப்ளட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஆமாம், ஒரு 2 months முன்னாடி ப்ளட்டு கொடுக்குறதுக்காக வந்தீங்கல்ல உங்களுக்கு. அப்போது ஒரு பேஷண்ட்காக ப்ளட்டு கேட்டப்போ நீங்கள் கூட கொண்டு வந்து ப்ளட்டு கொடுத்தீங்களே, அது இவர் தான். இவனுக்கா கொடுத்தேன்? ஐயோ! கிட்டேயே வச்சு மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. அண்ணா சரி, இப்போ இவர் எங்கே இருப்பார்? தெரியலையே. தெரியலையா? இங்கே தானே வந்து அட்மிட் ஆனார். அப்போ அவரோட இன்ஃபர்மேஷன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்ல? இல்லை, அவங்க மாஃபியானால அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. ஐயோ! என்னத்த நான் இப்போ என்ன பண்ணுறது? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் நீங்கள் வொரி பண்ணிக்காதீங்க. அவரோட பிஏ வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேனே. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கேயே நம்ம ஜிமின் காலில் விழ, இப்போ அடுத்த செகண்டே நம்ம ஜிம்மில் தான் காட்டுறாங்க. அவருடைய ஃபோன் எடுத்து அவருடைய பாய் ஃப்ரெண்ட் யூங்கிக்கு கால் பண்ணுறாரு. இப்போ அந்த கால் அட்டன் பண்ணிட்டு, யூங்கி ஹலோ ஹலோ யூங்கி, நான் ஜிமின் பேசுகிறேன். சொல்லு, தெரியுது. இல்லை, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் பேசணும். பிஸியாக இருக்கியா? என்ன சொல்லு, ஃப்ரீயாக தான் இருக்கேன். இல்லை, என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க உங்கள் பாஸை மீட் பண்ணணும், முடியுமா? ஆமாம், வரவன் போகிறவங்களாம் வந்து மீட் பண்ணுறது எங்கள் பாஸ் என்னை கிளினிக்காக வச்சுக்கிறாரு. ப்ளீஸ், ஒரு சீரியஸான விஷயம். என்ன சொல்லு. டேய், ஓவராக பிஹேவ் பண்ணாத. உன் பாஸ் என்னுடைய பேஷண்ட்டை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாரு. என்னது? ஆமாண்டா, கிளப்புக்கு போயிருந்தப்போ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. என்ன இது இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? இப்போ என் பேஷண்ட் என்கிட்ட தான் இருக்காங்க. எப்படியாவது அவரை மீட் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாதுடா. அவர் இது மாதிரி கண்டிஷன்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், போட்டுருவார். இல்லைடா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல? பேசி பார்க்கலாம் தான். சரி, சும்மா பிஸ்னஸ் டீலிங்குன்ட்டு நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். அவரை வந்து எதாக இருந்தாலும் பேசிக்க சொல்லு. ஓகே, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் காலை கட் பண்ணிடா. இப்போ உடனே நம்ம தான், டாக்டர் என்னாச்சு? நொன்னாச்சு. உங்களை மாதிரி ஆர்டினரி பர்சன் கிட்டலாம் அவர் பேச மாட்டாராம். அச்சோ இல்லை, அவங்ககிட்ட சும்மா ஒரு பிஸ்னஸ் டீலிங்க்காக இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் அப்படியே கொஞ்சம் தோராயமாக பேசி பிஸ்னஸ் பேசுகிற மாதிரி போய் அப்படியே கொஞ்சம் பேசி மடக்கி எப்படியாவது உங்கள் மேட்ரை வெளியே சொல்லணும். எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாதே. தெரியாதா? ஒன்றும் இல்லை, சும்மா எதுனா ஒரு பிஸ்னஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்களேன். ஆனால் கம்பெனின்னு எதாவது கேட்டானா விளங்கி போயும். அதுவும் உண்மை தான். ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரக் டீலிங் சொல்லுங்கள். ட்ரக் டீலிங் சொன்னாலே அந்த நேமெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ணுறாங்க. என்ன ஐடியா? ஓகேவா? டாக்டர், நீங்கள் உண்மையிலே டாக்டர் தானா? ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஜிம்முக்கு திரும்ப கால் வருது. என்னென்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஜங்குக்கை பார்க்குறதுக்காக நம்ம அப்படியே கிளம்ப. இப்போது ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு, நம்ம யூங்கி சொன்ன ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டு வெயிட் பண்ண, நம்ம அங்கேருந்து ஒரு சில பேர் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. இப்போது
ஒரு பெரிய டோர் இருக்குது. அந்த டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா ஒரு பர்சன் ஒரு பெரிய சேரில் செம்ம கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டீ உள்ளே வரதை பார்த்த உடனே அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட அவர் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாலும் அப்படி நம்ம டீவை பார்த்த உடனே கொஞ்சம் அடக்கமாக கொஞ்சம் சாஃப்டாக மாறிடுவோம். இப்போ நம்ம டீ உள்ளே என்ட்ரானதும் அவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாரு. இப்போ நம்ம டீவை அந்த டேபிளுக்கு முன்னாடி உட்கார வைக்க இப்போது அந்த பர்சன் அவருடைய சேரை விட்டு நம்ம டீ உட்காந்துட்டு இருந்த அந்த சேருக்கு பக்கத்தில் வந்து நிற்க இப்போ அந்த பர்சன் சொல்லு பேபி, என்ன விஷயம்? பேபியா? ஆமாம், பார்க்க குழந்த மாதிரி இருக்கா, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். நீங்கள் எல்லார்கிட்டேயும் இப்படி தானா? எல்லார்கிட்டேயும்னா இல்லை, உங்ககிட்ட புதுசாக பேச வரவங்க எல்லார்கிட்டேயும் இப்படி தான் பேபி இப்படிலாம் பேசுவீங்களா? சச்ச அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் யாரையும் கூப்பிட்டதில்ல, இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிடவும் மாட்டேன் உன்னை தவிர. என்ன தவறியா? ஏன் உன்னை கூப்பிடக்கூடாதா? அது நான் பிஸ்னஸ் டீலிங் தானே வந்தேன். போய் சொல்லாத. மூஞ்ச பார்த்தா பிஸ்னஸ் டீலிங்க்கு வந்திருக்க மாதிரி இருக்குது. பார்க்க பழம் மாதிரி இருக்க, அதுவும் ட்ரக்குக்கு பிஸ்னஸ் டீலிங். நீ வந்த விஷயத்த ஒழுங்காக போய் சொல்லாமல் சொல்லு. அது உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குண்ணா. அப்போ நான் ஏன் வந்தேன்னு தெரிஞ்சிருக்கணுமே, அது தெரியாதா? அதான் நீ சொல்லு, எனக்கு தெரியாது. அது இந்த பாரு, நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்துக்கிறேன்னு தெரியுது. உன் மூஞ்சில் பயம் எல்லாம் கலந்துருக்குது. சொல்லு, என்ன விஷயம்? அது இரு, நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, ஆமாண்ணா ஆமாம் சொல்லு. அது இது வரைக்கும் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க நீ. அப்புறம் உனக்கு வேறு யார் மாதிரி அது க்ரஷ்ன்னு எதுனாது? அப்படிலாம் இல்லை. குட் பாய். ஓகே, பார்க்க பழம் மாதிரி இருக்க. உன்னோடைய ஏஜ் என்ன? 20 தானா? அப்போ லீகல் தான். இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லு, எதுக்கு வந்த? அது இந்த பாரு, திரும்ப ட்ரக் டீலிங் சொல்லாத. எனக்கு தெரியும் நீ அதுக்கு வரலன்னு. அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்க. இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு பார்ட்னர் ஆகலையா? அதான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைல்ல. என்ன இதை பார்த்த உடனே இப்படி கேட்குறீங்க? இந்த பாரு, எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுகிறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் எப்போவுமே ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக தான் இருப்பேன். அதனால தான் கேட்குறேன், வரியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பேசு. என்ன சொல்லு? அது ரீசெண்டாக உனக்கு கிளப்புக்கு எங்கேயாவது போன மாதிரி ஞாபகம் இருக்கா? கிளப்புக்கா? நான் நேற்று கூட தான் கிளப்புக்கு போயிருந்தேன். அது ஒரு 2 months முன்னாடி. 2 months முன்னாடி? ஆமாம், ஒரு டீலிங்காக போயிருந்தேன். ஏன்? அங்கே எதுனாவது எட்டுக்கு முடக்கா எதுனாவது நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓ, நீ என்ன அந்த கிளப்பில் இருந்தியா? கிளப்பில் இருந்தியாவா? அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அன்றைக்கி ஒரு ஃபிகரை மீட் பண்ணேன். செம்ம நாட்டுக்கிட்ட. எப்படி இருந்தான்னு தெரியுமா? பண்ண இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னா. என்னது? ஆமாம், சரி, உங்ககிட்ட அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு பொண்ணு என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவன் மூஞ்சில் கறியை பூசுகிற மாதிரி நின்றுட்டு அவ்வளோ தில்லாக பேசினான் தெரியுமா? ஏய், யாரா நீ? இவன் ஏன் ஆளுன்னா அங்கேயே விழுந்துட்டேன். அவனை கண்டுபிடிக்க தான் முடியல. அதான், யார் என்னன்னு கூட தெரியாதவன்கிட்ட எப்படி பழகினான் தெரியுமா அவன்? அன்றைக்கி 1 night அவங்கள வச்சு செஞ்சேன். ஆனால் என்னுடைய ஸ்டாமினாக்கு அப்படியே பொருந்தினான்.
அதுக்கப்புறம் நீ தான் அவன் அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட விழுந்துட்டான். என்ன பண்ணுறது, அவனை கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, அவனை மாதிரியே நீ இருக்க, ஒன்று ஏற்றுக்கிற. அது அன்னைக்கு 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 கிளப்பில் என் கூட தான் அப்படி இருந்த. ஆமாம், அன்னைக்கு நீ மீட் பண்ணது, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அப்படி பண்ணது, அப்புறம் அன்னைக்கு நைட் என்ன கூப்பிட்டு போனது, அது எல்லாமே நான் தான். அப்போது நீ தான் அவனா? அதை தானே சொல்கிறேன், நான் தான் அவன். அப்போ நீ என்னை தேடி வந்திருக்கியா? ஆமாம், என்னை தேடி வர அளவுக்கு அப்படி என்ன உனக்கு? அது அன்றைக்கி நீ பண்ணுறப்போ ப்ரொடெக்ஷன் கூட போடாமல் பண்ணியிருக்க. அதனால் நான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிடாத. ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். என்னது, என்னுடைய பேபியோடையா? ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எல்லாம் என்னால் தான் வந்துச்சு. அன்றைக்கி மூடிட்டு போயிருக்கணும். நீ தானே கிட்ட வந்து உட்காந்து. அது உன்னை காப்பாற்றணும்னு வந்தேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவா? பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இல்லை, இது நடக்கணும்னு நடந்திருக்கே, அதுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கலையே. நானும் தான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, என்னுடைய ஐடியல் டைப்பே எனக்கு ஒய்ஃபாக வருதில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. அப்போ உனக்கு ஓகேவா? வா, நீ வந்த உடனே உன்ட்ட நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னுடைய பேபியை கேரி பண்ணிகிட்டு இருக்கன்றப்போ ஒன்று என்ன அப்படியே தள்ளிவிட சொல்கிறியாண்ணா? அப்போ என்னை நீ உன் கூட வச்சுப்பியா? பின்ன வச்சுக்காம உன்னை அப்படியே ரோட்டில் விட்டுருவா நான்? அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பின்ன பிடிக்காம எவனாவது பிடிக்காம எவனையாவது பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவானா? அதுவும் பார்ட்னராக வரையான்ட்டு. அப்போது ஓகே, நான் உன் கூட பார்ட்னராக பார்ட்டிக்கு வரேன். ஒன்றும் தேவையில்லை, இதுக்கப்புறம் வர தேவையில்லை. ஏன்? அப்படின்னா நீ வருவ, அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லோரும் உன்னை பார்ப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. எதுக்கு? பொசசிவா? ஆமாம், நான் ரொம்ப பொசசிவ். இந்த மாதிரி இனிமேட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது. அன்றைக்கி கிளப்புக்கு போனதுக்கப்புறம் எப்பயும் போகலையே? இல்லை போகல. அதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்னை கேட்காம இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகக்கூடாது, புரியுதா? வாயை திறந்து சொல்ல. புரியுது. குட் பாய், இங்கே வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பின்னாடி நின்றுக்கிட்டு நம்ம டீவை கூப்பிட. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் கிட்டே போய் நின்றுக்கா. இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டீவை பிடிச்சி அழகாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு பேஷனேட் கிஸ் கொடுக்கா. நம்ம ஒயிட் ஐஸோட ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் என்ன ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி பண்ணாதானே. நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தேன்? அதான் அன்றைக்கி பார்த்தேன் நைட்டு. இப்படி தான் முன்ன பின்ன தெரியாதவன்ட்டெல்லாம் இருப்பியா நீ? இல்லை, அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு கிளப்புக்கு வந்தது, ட்ரிங்க் பண்ணது எல்லாமே, அதனால கொஞ்சம் தெரியாமல். சரி, இப்போ என்ன விடு. அந்த இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? தெரியல, எப்படியும் காட் கிரேஸ் நீ இருந்தல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என்னை ஏற்றுக்க மாட்டேங்கணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை. சரி, உங்கள் அம்மாவுக்கு இதை பற்றி என்ன பதில் சொல்ல போகிற? தெரியலையே. ஒன்றும் இல்லை, அத்தையை நானே சமாளிச்சுக்கிறேன். நீயா எப்படி கண் எடுத்துகிட்டு போயா? சே, ஃபேமிலிக்குள்ளே அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்பாடா, ஃபேமிலி பற்றிலாம் யோசிப்பியா நீ? இப்போ தான் உயிரே வருது. பேபி பிறக்கட்டும், அதுக்கப்புறம் போகலாம். பிறந்ததுக்கு அப்புறமேட்டா? அப்போ நீ இப்போ போகவே கூடாதா? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போகக்கூடாதுன்னு. அப்போ இந்த நிமிஷத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் பேபி, இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. ஓகே, யூ ஆர் ஆல்வேஸ் மைண்ட்.
என்னுடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் நீ இருக்கணும். நான் உன் கண்ட்ரோலில் தான் இருப்பேன். ஆனால் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றது, வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்நேரம் நீ இங்கே இருக்க நியூஸ் உன் வீட்டுக்கு போயிருக்கும், என் ஆளுங்க சொல்லியிருப்பாங்களா? ஐயோ, அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பியும் நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டிவி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்க, இப்போது 2 பேரும் அப்படி ஹக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய டைமை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் மொக்கையாக முடித்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரில. வழக்கம் போல் டீக்கு பேபி பிறக்கும், அப்புறம் நம்ம ஜங்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவார். இப்படி தான் போகும். இது நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நீங்களே இமேஜின் பண்ணிப்பீங்க. இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் ஓகேடா, நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, பாய் பாய், குட் நைட். லேட் ஆகிடுச்சு. ஐ லவ் யூ ஆல். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகே, பாய் பாய்.